ஒரு கல்லூரியில பேச போனேங்க. அங்க பிரின்சிபல் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நாங்க இப்படி மோட்டிவேஷனல் டாக்லாம் போறோம்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு பொண்ணு தினம் அந்த காலேஜ் வாசல்ல, பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு, கோயம்புத்தூர் தாண்டி பூண்டி அந்த இடத்துல, ஈஷா யோகலா இருக்குல்ல அந்த பக்கம், அது ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ். அந்த பக்கம் ரொம்ப ஒரு ஒரு குக்கிராமம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கல்லூரி, நான் பேச போன கல்லூரி, பிரின்சிபல் சொல்றாரு, ஒரு பொண்ணுங்க தினம் அந்த காலேஜ் வாசல்ல வந்து இப்படி நிப்பாங்களாம். வாசல்ல வந்து நிக்கிறது, அழுக்கு சட்டை அழுக்கு பாவாடை கட்டிட்டு அப்படி வாசல்ல வந்து நிக்கிறது. 20 நாள் தினம் வந்து நின்றுருக்காங்க. இந்த வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, எதுக்குமா இங்க வந்து நிக்கிற தினம், ஏன் இங்க வந்து தினம் நிக்கிறாரு? அந்த பொண்ணோட வார்த்தை, எனக்கு இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைங்க, காசு இல்ல, அதனால இந்த காலேஜுக்கு போறாங்கல்ல பசங்கள்லாம் உள்ள போறாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்கள பார்த்து நான் திருப்தி அடைஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருது இல்ல, இந்த காலேஜ் படிக்கிறதும் ஸ்கூல் படிக்கிறதும். அந்த பொண்ணு பார்த்து திருப்தி அடைஞ்சுக்க அதுக்காக நிக்கிறேன். வாட்ச்மேனுக்கு இதை தாங்க முடியலங்கயா, தாங்க முடியல. அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கூட்டிட்டு அவருடைய பெர்மிஷன் அல்லது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆபீஸ்ல 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. இந்த பொண்ணு தினம் வந்து நிக்குது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆபீசர்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுமா, பிரின்சிபால்ட்ட உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், அவர்கிட்ட பேசுங்க. 20 நாள் அந்த பொண்ணு காத்திருக்காங்க. பிரின்சிபால் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அவர் கரெக்டா 15 நிமிஷம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுமான்றாங்க. அந்த பொண்ணு போய் மார்க் ஷீட்லாம் எடுத்துட்டு போறாங்க. 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துட்டு போறாங்க. 85% வாங்கியிருக்காங்க 12th மார்க் ஷீட்லாம் எடுத்துட்டு போறாங்க. போய் நிக்கிறாங்க. பிரின்சிபால் கேட்கிறாரு, உனக்கு என்னமா வேணும்னு. உங்க காலேஜ்லயே கம்மியான ஃபீஸ்ல என்ன கோர்ஸ் இருக்குமோ அதை கொடுங்க சார். இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்லாம் கேட்கல, கம்மியான ஃபீஸ்ல என்ன இருக்குமோ அதை கொடுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அவர் சொல்றாரு, ஒரு கோர்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 3500 ரூபாய், வருஷத்துக்கு 3500 ரூபாய் கட்டுமான்றாரு. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, சார் இஎம்ஐல ஃபீஸ் கட்டலாமா சார்னு கேட்டிருக்காங்க. இஎம்ஐல உன்னால என்ன முடியுமோ கட்டுமான்ட்டாரு. 100 ரூபாய் பிரின்சிபல் சொல்றாரு, 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு முதல் வருஷம் 3500 ரூபாய் அந்த பொண்ணு கட்டிட்டாங்க. சொல்லி பிறக்கிற பொண்ணு தானே, 3500 ரூபாய் கட்டிட்டாங்க. 2வது வருஷம் 2500 ரூபாய் ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க. 3வது வருஷம் சார் ஐபிஎம்னு ஒரு கம்பெனி ஆஃப் கேம்பஸ் நடத்துறாங்க. அந்த கல்லூரியில ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல மட்டும்தான் இன்டர்நெட் இருக்கு. இந்த கலைவாணி என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, தன்னுடைய கல்லூரி நேரங்கள் போக மற்ற நேரம் அத்தனை நேரம் அந்த லைப்ரரியில உட்கார்ந்திருக்காங்க. தொடர்ந்து வாசிச்சிருக்காங்க. அந்த இணையதளத்தை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. 3வது வருடத்தில் அந்த ஐபிஎம் நடத்திய அந்த ஆஃப் கேம்பஸ்ல கிட்டத்தட்ட 4000 பேர் பங்கேற்ற அந்த ஆஃப் கேம்பஸ்ல அந்த கல்லூரியிலேயே இந்த கலைவாணி என்கிற இந்த பெண், சுள்ளி பிறக்கிற பெண் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட மாதம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண் உயர்ந்து நிற்கிறாங்க. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது வெற்றி கிடையாது. அவங்க பிரின்சிபால் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு சார் இன்னைக்கு ஜெயிச்சது மட்டும் இல்ல, சொல்லி பிறக்கக்கூடிய பெண் ஜெயிச்சது மட்டும் இல்ல, தன் கிராமத்தில் இருந்து இன்னும் 7 பெண் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியிலேயே அந்த மாணவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதுதான் அவளுடைய வெற்றியினர்.